ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க உங்க பிசினஸ்க்காக Facebookல ஆட்ஸ் ரன் பண்ணுவீங்க. Facebookல ஆட்ஸ் ரன் பண்ணும்போது எப்படி ஒரு என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் கிரியேட் பண்றது? என்கேஜ்மெண்ட் கேம்பெயின்னா என்ன? அதாவது நீங்க வந்து சோஷியல் மீடியா ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டுருவீங்க. அந்த போஸ்ட்டுக்கு வந்து லைக்ஸோ, கமெண்ட்ஸோ, இல்ல ஷேர்ஸோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸோ இன்க்ரீஸ் பண்ணா இந்த என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ட்ரை பண்ணும். சோ இந்த என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் எப்படி ட்ரை பண்றது? இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? அதை பத்தி தான் இன்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேம்பெயினை யாரு கிரியேட் பண்ணுவாங்க தெரியுமா? ஆக்சுவலா நீங்க உங்க பிசினஸ்க்காக ஒரு ஏஜென்சி அப்ரோச் பண்ணாலும் சரி, இல்ல ஃப்ரீலான்சர் அப்ரோச் பண்ணாலும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ற கேம்பெயின் இந்த என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் தான். பிகாஸ் உங்க சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து நீங்க நிறைய போட்டிருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா லைக்ஸ் இருக்காது, கமெண்ட்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ட்ரை பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாவை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணா மட்டும் தான் நீங்க அதுக்கப்புறம் போற போஸ்ட் ரீல்ஸ்ல வந்து ரீச் அதிகமா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த கேம்பெயின் ட்ரை பண்றாங்க. இது எப்படி ஆட்ஸ் மேனேஜ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுது அதை பத்தி வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையுமே ஆட்ஸ் மேனேஜர் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறல. பிகாஸ் இதை பத்தி நம்ம நிறைய வீடியோ பத்தி பேசிருக்கோம். இந்த வீடியோல இதுல இருக்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் வந்து தனித்தனி வீடியோவா பேசிருக்கோம். நீங்க ஃப்ரீயா இருந்தா என்னோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல இது எப்படி கிரியேட் பண்றது அதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா வந்து என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ நீங்க கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வந்து என்கேஜ்மெண்ட் தான் சூஸ் பண்ணணும். ஒன்ஸ் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணுமா, இல்ல வந்து டெய்லி பட்ஜெட் சூஸ் பண்ணுமா, அதெல்லாம் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஸோ அது கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு உங்களோட அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் நீங்க ஆன் பண்ணலாம். ஸோ நீங்க நார்மலா உங்களோட டார்கெட் எப்படி டார்கெட் பண்ணுங்க அது எல்லாமே சூஸ் பண்ணுங்க. இங்க நம்ம மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தான் ஆட் செட் தான். ஸோ ஆட் செட்ல நம்மளோட கன்வர்ஷன் லொகேஷன் என்ன சூஸ் பண்றோம் அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இந்த கன்வர்ஷன் லொகேஷன் தான் நம்ம சூஸ் பண்ற அந்த போஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா டிஃபால்ட்டா என்ன இருக்குன்னா மெசேஜ் டெஸ்டினேஷன் இருக்கு. ஸோ நம்ம ரன் பண்றது வந்து போஸ்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ அப்ப என்ன பண்ணணும், ஆக்சுவலா வந்து ஆன் யுவர் ஆட் தான் கொடுக்கணும். ஸோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிருக்கோம். கன்வர்ஷன் லொகேஷன் என்ன, கன்வர்ஷன் லொகேஷன் இருக்க டைப்ஸ், ஸோ மெசேஜ் டெஸ்டினேஷன், கால்ஸ், வெப்சைட், ஆப்ஸ், ஃபேஸ்புக் பேஜ், இதை பத்தி தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம். நீங்க ஃப்ரீயா தான் செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் கேம்பெயினுக்காக நம்ம ட்ரை பண்றது வந்து ஆன் யுவர் ஆட் தான். இதை சூஸ் பண்ணணும். இதை சூஸ் பண்ணும்போது என்ன நடக்குன்னா நீங்க பர்டிகுலர் போஸ்டோ இல்ல வீடியோக்கோ அதுக்கு தேவையான லைக்ஸ், கமெண்ட், ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது கன்வர்ஷன் லொகேஷன் ஆன் யுவர் ஆட். ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா என்கேஜ்மெண்ட் டைப்ஸ் இருக்கும். என்கேஜ்மெண்ட் டைப்ஸ்ல வந்து 4 இருக்கு. ஒன்னு வந்து ரிமைண்டர் செட் ஒன்று இருக்கும். பிளஸ் வந்து வீடியோ வியூஸ், நீங்க ஒரு வீடியோ வச்சு ரன் பண்ணா அது வீடியோ வியூஸ் இருக்கும். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கும். ஈவென்ட் ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதை பத்தி ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. வீடியோ வியூஸ் தான் நார்மல் வீடியோ வச்சு ரன் பண்றது. ஈவெண்ட் ஆஃப்லைன் ஈவெண்ட் ஏதாச்சும் ரன் பண்ணா அது ரன் பண்றது. ஸோ நம்ம நீங்க சூஸ் பண்றது போஸ்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ போஸ்ட் நம்ம போற போஸ்ட்டுக்கு என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ண போறோம். அதுக்காக நம்ம போஸ்ட் என்கேஜ்மெண்ட் சூஸ் பண்றோம். இதுல பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் வந்து நம்ம தான் டிஃபால்ட்டா மேக்ஸிமைஸ் என்கேஜ்மெண்ட் வித் போஸ்ட், இதுதான் நீங்க அப்படியே விட்டுருங்க. ஸோ மேக்ஸிமைஸ் என்கேஜ்மெண்ட் வித் போஸ்டே இருக்கட்டும். இதுல வந்து யூனிக் ரீச் வந்து அப்புறம் அந்த இம்ப்ரெஷன் வந்து நம்ம டிராஃபிக் அண்ட் அவேர்னஸ்க்காக கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு அது தேவையில்லை. ஸோ நம்ம கிரியேட் பண்ணும்போது மேக்ஸிமைஸ் என்கேஜ்மெண்ட் வித் யுவர் போஸ்ட் தான் செலக்ட் பண்ண போறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட பட்ஜெட், நீங்க டெய்லி பட்ஜெட் சூஸ் பண்ணாலும் சரி, இல்ல வந்து லைஃப் டைம் பட்ஜெட் சூஸ் பண்ணாலும் சரி, அது உங்களோட விஷ், நீங்க எப்பனா கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்க ஆடியன்ஸ், உங்களுக்கு டிஃபால்ட்டா நீங்க என்ன டார்கெட் ஆடியன்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நான் எல்லா பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்றதுன்னா உங்களோட ஆடியன்ஸ் பர்சனை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுங்க. உங்க ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஆடியன்ஸ், அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க கேட்டகரி என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட பிஹேவியர் என்ன சொல்லிட்டு உங்க ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம்ஸ் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால கரெக்டா டார்கெட் பண்ண முடியும், கரெக்டான ரிசல்ட் கெட் பண்ண முடியும். ஸோ அது உங்ககிட்ட தான் இருக்கு. நம்ம ஆடியன்ஸ் பத்தி நிறைய பேசிருக்கோம். நீங்க நம்ம ஃபியூச்சர்ல நிறைய பேசுவோம் அதை பத்தி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ட்ரை பண்ண போதா டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு பிளேஸ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு வந்து இதுல மெசேஜ்ல நம்ம ஆட் ரன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்க டிஃபால்ட் என்ன பண்ணுங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இதுவே போயிடுச்சு. ஆடியன்ஸ் நெட்ஒர்க்லயும் இல்ல, மெசேஜ்லயும். ஸோ டிஃபால்ட் எங்க ரன் ஆகுதுன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரன் ஆகுது. ஸோ இதுல வேற எங்கேயாச்சும் நம்மளுக்கு தேவையில்லைன்னு எடுத்துலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிம் ஆட்ஸ், வீடியோஸ், ரீல்ஸ்ல அங்க தேவையில்லை. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தா நீங்க யூஸ் பண்ணுங்க, இல்ல அதை ரிமூவ் பண்ணுங்க. ஸோ மேனுவல் வச்சுட்டு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மட்டும் சூஸ் பண்ணுங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட் செக்ஷன். இந்த ஆட் செக்ஷன்ல தான் நீங்க வந்து உங்களோட எக்ஸிஸ்டிங் போஸ்ட் சூஸ் பண்ணணும். அது எங்க சூஸ் பண்ண பாத்தீங்கன்னா ஆட் செட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும்.
அதை டிஃபால்ட்டா எக்ஸிஸ்டிங் போஸ்ட் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க வந்து நீங்க நியூவா போஸ்டோ இல்ல வீடியோஸோ அப்லோட் பண்ணி அதுக்கு என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ அது கிரியேட் பண்ண நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் கிரியேட்டிவ் கீழே வந்து நீங்க வந்து சேஞ்ச் போஸ்ட் ஒன்று இருக்கும். அது பார்த்தா டிஃபால்ட்டா உங்க பேஜ்ல என்னெல்லாம் போஸ்ட் அப்லோட் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணி எல்லாமே ஷோ ஆகும். அதுல எதுக்கு நீங்க போஸ்ட் என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ண போறோம் அதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பிரைமரி டெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் ரைட் ஆகும். பிகாஸ் அங்க நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அது டிஃபால்ட்டா உங்களுக்கு இங்க பிரைமரி டெக்ஸ்டா வந்துடும் கைஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நமக்கு வந்து சேம் ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் வரும். ஸோ இந்த கால் டு ஆக்ஷன் உங்க பிசினஸ் தேவையான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் யோசிங்க. பிகாஸ் நீங்க ரன் பண்ற கேம்பெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் கேம்பெயின், நமக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர்ஸ்க்காக ரன் பண்றோம். இங்க வந்து நம்ம ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் வைக்கிறோமா சொல்லி திங்க் பண்ணுங்க. பிகாஸ் நம்மளோட மெயின் மோட்டிவே லைக்ஸ் கமெண்ட் ஷேர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் பட்டன் வச்சா நம்மளுக்கு என்கொயரிஸ் அதிகமா வருமே கேட்டா கண்டிப்பா வராது. அது வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து ஒரு அதுல வந்து யாராச்சும் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிற பர்சன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவோம். அதர்வைஸ் வேற யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இதுல கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இல்ல நான் அதுமே எதுவுமே வைக்கலன்னா ஜஸ்ட் ரிமூவ் மட்டும் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் ரிமூவ் ஆயிடும். ஜஸ்ட் டைரக்டா உங்களோட லைக்ஸ் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களை ஃபாலோ பண்ண வச்சா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க பண்ணலாம். இல்ல நான் வந்து என்னோட இது மூலமா என்னோட வெப்சைட்டுக்கு நான் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஆட் பட்டன் கொடுத்து இங்க டிஃபால்ட் நிறைய பட்டன் இருக்கு. கால் நோ, கெட் கோட், லேர்ன் மோர், சென்ட் மெசேஜ், ஷாப் நோ எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லேர்ன் மோர் கொடுத்து நீங்க உங்க வெப்சைட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு டைரக்டா உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு டைரக்டா உங்க வெப்சைட்டுக்கு போறாங்க அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணி உங்க வெப்சைட் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களால பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம போஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆடுக்கு பட்டன் ஆட் பண்ண வேண்டாம், என்னோட சஜஷன். ஸோ நீங்க ஆட் பண்றதா உங்க பிசினஸ் என்கொயரிஸ் வருதுன்னா நீங்க டைரக்டா ஆட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க வந்து வெப்சைட் ரீடைரக்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிக்சல் வந்து உங்க வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணுங்க. அதாவது இந்த ஆட்ஸ் மூலம் நம்ம வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிக்சல் யூஸ் பண்ணி நம்மளால ட்ராக் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்க ஆட் ரன் பண்ண போது உங்களுக்கான என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ரெடி. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் லொகேஷன். நீங்க சூஸ் பண்ற கன்வர்ஷன் லொகேஷன் ஆன் யுவர் இடா இருக்கணும். செகண்ட் ஒன் உங்களோட ஆடியன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம என்கேஜ் பண்ண மட்டும் தான் நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தா நமக்கான லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். தேர்ட் வந்து யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட். எக்ஸிஸ்டிங் போஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இங்க புதுசா ஒரு போஸ்டோ வீடியோஸோ அப்லோட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ட்ரை பண்ணா ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன் பட்டன். ஸோ கால் டு ஆக்ஷன் பட்டன் வேணுமா வேணாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. இன்கேஸ் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணலாம், இன்கேஸ் வேணா அதை விட்டுடலாம். ஸோ எல்லாமே கரெக்டா செட் பண்ணிட்டு ஒன் செக் பண்ணி நீங்க உங்களோட கேம்பெயினை பப்ளிஷ் பண்ணலாம். இது வந்து நீங்களே டிஃபால்ட்டா ரன் பண்ண முடியும் இந்த கேம்பெயினை. ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குறிஸ் ஏதாச்சும் இருந்தா என் டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.